அன்புடைய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் செயற்கை மருந்துகள், உடைந்த குடும்பங்கள் மற்றும் மறக்கப்பட்ட தாய்மையின் ஆல்கிமி குறித்து கவனம் செலுத்தப் போகிறோம். விரிவடையும் கர்ம்ஸ்பிரசி உலகில் நவீன சமுதாயம் எதிர்கொள்கின்ற மிக கடுமையான ஆனால் போதிய கவனிப்பு பெறாத கர்ம குழப்பங்களில் ஒன்று இளைஞர்களிடையே செயற்கை மருந்து அடிமைத்தனத்தின் பரவலான தொற்றாகும். இந்த அதிகாரம் அடிமைத்தனம் என்பது வெறும் மருந்தியல் அல்லது நடத்தை குறைபாடு அல்ல, ஆனா அது ஒரு பெரிய கரும வெற்றிடத்தின் அறிகுறி என்று வாதிகிறது. இந்த வெற்றிடம் புனிதமான குடும்ப அமைப்புகள் சிதைந்ததால், குறிப்பாக நீண்ட காலம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் அமையும் தாய்மை இல்லாததால் உருவாகிறது. இதுவே அடிமைத்தனத்தின் அதிர்ச்சி அளிக்கும் அதிகரிப்புக்கு காரணமாக உள்ளது. செயற்கை மருந்து தவறான பயன்பாட்டுக்கான உலகளாவிய தரவுகள் ஒரு பேரழிவான நிலையை காட்டுகின்றன. ஐக்கிய நாடுகள் மருந்து மற்றும் குற்றங்கள் அலுவலகம் UNODC வெளியிட்ட 2023 உலக மருந்து அறிக்கையின்படி 2021ஆம் ஆண்டுல உலக அளவில் 296 மில்லியனுக்கும் அதிகமானோர் மருந்துகளை பயன்படுத்தியுள்ளனர். இது கடந்த 10 ஆண்டுகளில் 23% அதிகரிப்பாகும். மருந்து பயன்பாட்டு கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் உலகளாவிய எண்ணிக்கை 39.5 மில்லியனை தாண்டியுள்ளது. இதில் ஃபென்டனில் மற்றும் மெத்தாம்பெட்டமின் போன்ற செயற்கை ஓபியாய்டுகள் பட்டியலில் முதன்மை இடத்தை பிடித்துள்ளன. அமெரிக்கா மட்டும் பார்த்தாலும் ஓபியாய்டு மருந்துகளால் ஏற்படும் அதிகப்படியான மரணங்கள் 2019 முதல் 2020 வரை 30% அதிகரித்துள்ளன மற்றும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த பொருட்கள் வெறும் இரசாயன முகவர்களே அல்ல, இவை கர்மத்தின் இடைநிலை நிரப்பிகள். இளம் தலைமுறையின் நரம்பு அமைப்புகளை சமநிலைப்படுத்தவும் உயிரோட்டவும் இருந்த பராமரிப்பு சக்திகள் இல்லாதத ஏழை மாற்று பொருட்கள். குடும்ப சிதைவதும் தனிப்பேர் பெற்றோர் குடும்பங்கள் அதிகரிப்பதும், குறிப்பாக தனிப்பேர் பெற்றோர் குடும்பங்கள் அதிகரிப்பது அதிகமான அடிமை ஆபத்துகளுடன் நேரடி தொடர்புடையதாகும். உலக அளவில் 320 மில்லியன் குழந்தைகள் தனிப்பேர் பெற்றோர் குடும்பங்களில் வாழ்கிறார்கள் என்று யூனிசெஃப் தெரிவிக்கிறது. அமெரிக்கால 4 குழந்தைகள்ல ஒருவர் சுமார் 18.4 மில்லியன் பேர் உயிர் தந்தை, வளர்ப்பு தந்தை அல்லது தத்தெடுத்த தந்தை இல்லாம வாழ்கிறார்கள். மேற்கு நாடுகள்ல பலவற்றில் விவாகரத்து விகிதம் 40 முதல் 50% வரை உள்ளது. இது குடும்பங்களை உடைக்கும் மற்றும் உணர்ச்சி பாதுகாப்பற்ற வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. முட்டையின் பொருளாதாரம் மற்றும் தாய்மையின் புனித வடிவமைப்பு. முட்டைக்கோடு இல்லாம முழுமையடையாது. அந்த கூறு தான் குடும்பம். குறிப்பா தாயின் முழுமையான இருப்பு தான் குழந்தையின் வளர்ச்சிக்கான முக்கியமான பாதுகாப்பு இடமாக அமைகிறது. மகிழ்ச்சியின் நியூரோ இரசாயனங்கள் டோபமின், செரோட்டோனின், ஆக்சிடோசின் மற்றும் என்டார்பின்கள் தாயின் உடல் தொடுதல், கண் தொடர்பு, குரல் ஒலி மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மைக்கு இயற்கையிலாகவே பதிலளிக்க அமைக்கப்பட்டுள்ளன. தாய் மற்றும் தந்தை இருவரும் குழந்தையுடன் தொடர்ந்து ஈடுபடுகிற நிலையான குடும்பங்கள்ல மூளை வளர்ச்சி மேலும் சமச்சீராக இருக்கும். முன்பக்க மூளை பகுதி, அதாவது முன்பக்க கார்டெக்ஸ், தூண்டுதல், கட்டுப்பாடு மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை நிர்வகிப்பது சிறந்த முறையில் வளர்ச்சி பெறுகிறது. இயற்கையான ஹார்மோன் சுழற்சிகள் நீடித்த மகிழ்ச்சியை உருவாக்குகின்றன. அதனால் செயற்கை தூண்டுதல் தேவையில்லை. செயற்கை மருந்துகள் பாவனை தாய். இந்த புனிதமான குடும்ப அமைப்பு சிதைந்து விட்டால் ஒரு கர்ம வெற்றிடம் உருவாகிறது. உள்ளிருந்து கிடைக்க வேண்டியதை குழந்தைகள் வெளியிலிருந்து மாற்றாக தேடுகிறார்கள். ஓபியாய்டு ஆக்சிடோசினை போல நடிக்கிறது. கோகேன் மற்றும் மெத்து டோபமின் வெடிப்புகளை உருவாக்குகின்றன. பென்சோடையாசிபைன்கள் பெற்றோரின் அன்பான குரலின் அமைதியான உறுதியை மாற்ற முயற்சிக்கின்றன. இந்த செயற்கை தாய்மையின் ஒப்பீடு ஒரு துயரகரமான கர்ம சுழற்சியை உருவாக்குகிறது. இளைஞர்கள் மருந்துகளின் மீது அதிகம் சார்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயற்கையான பிணைப்புக்கான திறனை மேலும் மேலும் அழிக்கிறார்கள். இதனால் உணர்ச்சி மற்றும் நரம்பியல் சேதம் வலுப்பெறுகிறது. ஒற்றுமை, கர்மா மற்றும் குணமடைக்கும் வீடு. கான்ஸ்பிரசி என்னும் தத்துவம் சமுதாய ஒற்றுமை வீட்டில் உள்ள ஒற்றுமையிலிருந்து தோங்குகிறதுன்னு கற்றுக் கொடுக்கிறது. புனித வடிவவியல் மற்றும் சடங்குகளால் கோயில்கள் உலகளாவிய ஒற்றுமையை பரப்புவது போல வீட்டும் வளர்ப்பு, சமநிலை மற்றும் தர்மம் என்ற வேத கொள்கைகளில் கட்டப்பட்டால் ஒற்றுமையை பரப்பும். சமூக சமநிலையை மீட்டெடுக்க தாய்மையை மதிப்பது, அரசாங்கங்களும் நிறுவனங்களும் முழுமையா தாய்மையை ஒரு முக்கியமான பொது சேவையா ஏற்றுக்கொண்டு தாயாரின் நலனும் ஆதரவும் மேம்பட முதலீடு செய்ய வேண்டும். குடும்ப தர்மத்துக்கான கல்வி. பள்ளிகளும் சமூகங்களும் இளைஞர்களுக்கு முழுமையான பெற்றோராக இருப்பதின் மதிப்பும் உறவுகளின் கர்ம அறிவியலும் பற்றி கல்வி அளிக்க வேணும். ஒற்றுமை வீடுகளை வடிவமைத்த நீண்ட காலம் விழிப்புடன் பெற்றோராக இருப்பதை ஆதரிக்கும் குடும்ப அமைப்புகளை ஊக்குவிக்கவும், பிணைப்பு, தியானம் மற்றும் பகிர்ந்த சடங்குகளுக்கான இடங்களை உருவாக்கவும். குடும்ப மையமாக்கப்பட்ட மறுவாழ்வு மூலம் குணமாக்க. அடிமை
மறுசீரமைப்பு திட்டங்கள்ல குடும்ப ஒற்றுமை சிகிச்சை, மறுபிறப்பு பெற்றோர் முறைகள் மற்றும் வேத மனோ தத்துவத்துல அடிப்படை உள்ள வாழ்க்கை முறையை உள்ளடக்க வேண்டும். முடிவு: செயற்கை மருந்துகளுக்கு எதிரான போராட்டம் வெறும் ஆரோக்கியத்துக்கான போரல்ல, அது மனித குலத்தின் புனிதமான கூடு மீண்டும் உருவாகும் அழைப்பாகும். சமூகத்தின் கர்ம சீரமைப்பு வெறும் கொள்கைகளால் மட்டும் வராது, அது குடும்ப வாழ்க்கையின் ஆன்மீக மறுமலர்ச்சியால் மட்டுமே சாத்தியமாகும். எக்கனாமிக்ஸ் நமக்கு தாய்மை தான் முதன்மை மருந்து என்பதை காட்டுகிறது, மற்றும் கர்ம்ஸ்பிரேசி வீடுகள் தான் முதல் கோவில்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. வீடுகளை நாம் மீண்டும் கட்டுவோம், வெறும் கற்களால் அல்ல, இருப்பும் ஒற்றுமையும் கர்ம பராமரிப்பும் கொண்டு.